வாரத்தில் உங்களோடு பேசும்படியாய் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபித்து உள்ளேன். கடந்த வாரத்தில் தொடர்ந்தேச்சியாக 3 நாட்கள் இருந்தாலும் அதுக்கு அடுத்து வந்தோம் தொடர்ந்து பிரயாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. நாட்டில் தேவ சமூகத்தில் நான் ஜெபித்தவில்லை. கடந்த வாரத்தில் பேசின வார்த்தையின் மற்றொரு பகுதியை நாங்களோடு பேச வேண்டும் என்று நான் யோசனை. அப்பொழுது ஆவியானவர் வேறொரு பகுதியை சுட்டி காட்டி அதன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாய் என்னை பாரப்படுத்தினார். மேலார் உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் எல்லாம் திருப்பிக்கொள்ளும். உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நிறைய திருப்புவோம். உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை மேலார் சேர்ந்து வாசிப்போம். உன்னத பாட்டின் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநெறிகளையும் சிறுநெறிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. இன்னொரு சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநெறிகளையும் சிறுநெறிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்திலே ஆண்டவர் கடந்த ஆண்டு எத்தனையோ தீமைகள், ஆபத்துக்கள், விபத்துக்கள், மரணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று ஆண்டவர் இந்த 2024ஆம் ஆண்டை தந்திருக்கிறார் என்று தேவனுடைய வசனத்தை உங்களோடு நான் பேசுகிறேன். இந்த வருஷமும் ஆண்டவர் நமக்கு நீட்டி தந்த ஒரு ஆண்டாய், கிருபையாய் கொடுத்த ஒரு ஆண்டாய் இந்த ஆண்டு இருக்கிறது என்பதை சொல்லி, எதற்காக ஆண்டவர் இந்த ஆண்டை கொடுத்திருக்கிறார்? நாம் தேவனுக்காக கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கனியை எதிர்பார்க்கிறார். அவை இத்தனை ஆண்டு காலங்கள் எப்படி இருந்தாலும் இந்த ஆண்டு ஆண்டவருக்கு கனி தரக்கூடிய ஆண்டாய் காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய கனிகள், நீதியின் கனி, உதவிகளின் கனியாய ஸ்தோத்திரபலி, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற கனி எல்லாம் காணப்பட வேண்டும். அதற்காகவே தேவன் கடந்த ஆண்டிலே ஏற்பட்ட தீமைகள், வியாதிகள், விக்கினங்கள், ஆபத்துக்கள் எல்லாவற்றையும் விலக்கி இந்த ஆண்டை கிருபையாய் கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து சொல்லி, தீ என்ற வார்த்தையை அடிப்படையாய் கொண்டு கனி கொடுக்க வேண்டுமானால் முதலில் நாம் ப்ரூனிங், தேவையற்ற காரியங்களை நாம் வெட்ட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இரண்டாவதாக பர்ஜிங், சுத்திகரிக்க வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவதாக ப்ரொவிஷன், நல்ல ஆவில நிறைய வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். நான்காவது ப்ரொடெக்ஷன் என்கிற வார்த்தையை வைத்து வேறொரு பகுதியை நாமோடு பேசும்படியாய் எந்த விதத்திலே காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நான் சித்தவில்லை. ஆவியானவர் இந்த வசனத்தை நினைவூட்டி இதன்படியாய் நம்மை காத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த வார்த்தையை உள்ளத்தில் வைத்தார். ஆகவே இதை அடிப்படையாய் கொண்டு 3 வசனங்களை அடிப்படையாய் கொண்டு உங்களோடு நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். நல்லா கவனிங்கள். நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. தேவனுக்கு கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசை, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம், தேவனுக்கு என்று கனி கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு விருப்பம் எல்லாம் இருக்கிறது. பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. ஆனால் தோட்டத்தை கெடுப்பதற்கு, கனி கொடாமல் செய்வதற்கு குழிநரிகளும் சிறுநரிகளும் அவைகள் காணப்படுகின்றன. அவைகள் எல்லாவற்றையும் வீணாக்கிவிடும் என்பதாக இந்த வேதம் சொல்கிறது. அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற, கனி கொடுக்க முடியாமல் கெடுக்கிற, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்புகிறபடி, நாம் எதிர்பார்க்கிறபடி அல்லது நாம் ஆசைப்படுகிறபடி கனி கொடுக்க முடியாதபடி கெடுக்கிற சில காரியங்கள், பெரிய காலில் சிறு நரிகள் என்று சொன்னதனாலே ஆங்கிலத்தில் லிட்டில் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த லிட்டில் என்ற வார்த்தையை பயன்படுத்தி 3 சிறு காரியங்கள், பிரதானமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்க முடியாதபடி நம்முடைய தோட்டத்தை கெடுக்க முடியும். அது இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே அதை நம்முடைய வாழ்க்கையிலே சங்கரிப்போமானால் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிற நம்முடைய தோட்டம் நல்ல கனிகளை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்தான், அந்த கவனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த ஆண்டு ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். இந்த வருஷம் இருக்கட்டும்.
வீட்டில் எழுதி கூட போடுங்க. போன வருஷத்தை போல இஷ்டம் போல வாழ்வதற்கு அல்ல, மனம் போன போக்கில் போவதற்கு அல்ல, இந்த வருஷம் இருக்கட்டும் என்று தேவனே நமக்கு இந்த ஆண்டை கொடுத்திருக்கிறார். ஜீவனை நீட்டி கொடுத்திருக்கிறார் கனி கொடுப்பதற்காக. அவை இந்த வருஷத்தின் துவக்கத்திலே திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற சிறு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே சங்கரித்தோடுமானால், அறிந்து கொண்டு அதனுடைய வாழ்க்கையை நம்முடைய ஜீவமாகிய தோட்டத்தை விட்டு அகற்றுவோமானால், இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாய் அது மாற்றப்பட்டு விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 வசனங்களை வாசிங்கள், பின்பதை நான் விவரித்து நான் சொல்லப்படி விரும்புகிறேன். 3 காரியமும் தமிழ்ல கொஞ்சம் என்று எழுதப்படுகிறது, ஆங்கிலத்திலே லிட்டில் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. வாசிகள். முதலாவதாக நீதிமொழி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தோடு வாசிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தோடு வாசிங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தோடு வாசிங்க. ஒருத்தர் நீதிமொழிகள் 6:10. போதும் வாசியாப்ப. யாக்கோபு 3:5. மற்றவங்க எடுத்து வாசிங்க, அவதான் வாசிக்கணும். 10 எடுங்க. சிறிய அவயவம். போதும். 1 கொரிந்தியர் 5:6. சரி, 3 காரியங்களை குறித்து எழுதப்படுகிறது வாசிக்கிறோம். முதலாவதாக கொஞ்சம் தூக்கம், இரண்டாவதாக சின்ன நாவு, மூன்றாவது கொஞ்சம் புளித்தமா. இந்த 3 காரியங்களும் திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறுநெறிகள் அல்லது குடிநெறிகளாய் நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுப்போமானால், அவை நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய தோட்டத்தை கனி கொடுக்காதபடி நம்முடைய ஜீவியத்தை அது நாசமாக்கிவிடும். நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை இருக்கலாம், நான் தேவன் எதிர்பார்க்கிற கனிகள் இல்லாமல் போய்விடும். அதை சற்று விவரித்து சில வசனங்களை சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக கொஞ்சம் தூக்கம் என்பதை நாம் அறிகிறோம். கொஞ்சம் தூக்கம். தூக்கம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வரப்பிரசாதம், ஆசீர்வாதம். நல்லா வேதம் சொல்கிறது, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு வீட்டில் சபையில் இல்லை விளங்கிச்சு அவங்களுக்கு சில தவசனம் சொல்லி சர்ச்சையில் தூக்குறது. ஆண்டவர் பிரியமானவன் என்ன கொடுக்குறாரா? வித்திரை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? இன்னைக்கு சிலர் ராத்திரிலாம் என்ன வர மாட்டேங்குது, பெரிய பணம் செல்வந்தருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, தூக்கம் வர மாட்டேங்குது. அதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்றாரு, தூக்கம் என்பது ஆண்டவர். அதுக்காகத்தான் என்ன எதை படைச்சாரு? இரவை படைத்தார். எதை படைச்சாரு? இப்ப ராத்திரி படைச்சாரு. ராத்திரியை படைச்சாலே அதை பூரா பகலாக்கி இப்ப வேலை நடக்குது, அப்படிதானே? அதே என்ன செய்ய, இப்ப நைட் ஷிப்ட்ல உள்ளவங்களாம் ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் இரவுக்கு, அதனாலதான் இன்னைக்கு குறிப்பிட்ட காலங்களில் சரீரத்தில் பேரவீனங்கள் ஏற்படுகின்றன. இப்ப மனுஷன் தூங்குவதற்காக ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறது. தூக்கம் என்பது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டது, ஆண்டவர் தருகிற ஒன்று. ஆண்டவர் நித்திரை என்பது தேவன் தருகிறார். ஆனால் தூங்குவதற்காகவே தேவன் நம்ம என்ன செய்யல? படைக்கல. தூங்குவதற்காகவே படைக்கல. இந்த வசனத்துல வாசம் ரொம்ப அழகாக, ரொம்ப விரிவான ஒரு காரியம். ஆனால் ரொம்ப சுருக்கமாய் நான் அந்த பகுதியை முடிக்க விரும்புகிறேன். அதில் வாசிப்போமானா நீதிமொழி 20:13 வாசிங்க ஆப்போம். தூக்கத்தை என்ன செய்யாத. அப்ப என்னத்தை விரும்புறோம்? சத்தமா சொல்லுங்களேன். என்ன வாய் தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எதை விரும்புகிறோம்? நீங்களும் விரும்பாத மாதிரி சொல்றீங்க. தூக்கத்தை என்ன செய்யறோம்? விரும்புகிறோம். நான் பலரை பார்த்துருக்கேன். இடத்துல ஊழியத்து போயிருக்கும்போது அவருக்கெல்லாம் பார்த்து அந்த குறிப்பிட்ட நேரம் தூங்கலாம் பார்க்கணும். அப்படியே அவருக்கு டென்ஷன் ஆகி அவ்வளவுதான் பயங்கரமான மாதிரி. எதுக்கு இப்படி இருக்கிறான்னு பார்த்தா அவர் தூங்குற நேரம் வந்துருச்சு பாஸ்டர்னுவாங்க. சில எல்லாம் சாப்பிட்றதுக்கு முதலாலேயே பெட் எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுவாங்க. சாப்பிட்டு உடனே போய் லேண்ட் ஆகணும். அதுக்கு மேல 5 நிமிஷம் கூட நினைச்ச முடியாது. தூக்கத்தை விரும்புற, தூங்கணும். ஆனா தூக்கத்தை நினைச்சக்கூடாது, விரும்பக்கூடாது. தூக்கத்தை விரும்பக்கூடாது. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரமாவும் சரி, நீங்க ஆசிரியக்கப்படணும், உயர்வடையணும், மேன்மடையணும், நல்லா இருக்கணும்னா தூங்குனீங்கன்னா முடியாது. தூங்கணும். சரீரத்தின் இளைப்பாறுதலுக்கு தூக்கம் தேவை. ஆனால் தூக்கத்தை என்ன செய்யக்கூடாது? விரும்பக்கூடாது. விரும்பக்கூடாது. விரும்பினா என்ன ஆகுமா? அந்த பின்பகுதி இருக்கு, என்ன வாசிக்கிறோம்?
விரும்பினால் எல்லாத்திலையும் தரித்திரம் தான். எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தரித்திரம் வந்துடும். உலக பிராரம்பம் என்ன செய்யும்? தரித்திரம் வந்துடும். அந்த நாளில் டான் பிரிச்சுக்கு போவோம். நானும் ஜாது வந்தேன் ஆரம்ப நாட்கள்ல. ஒரு மக போன நான் தோல்ல வைப்பேன், அவர் சொல்லுவார், அவர் தோல்ல வைப்பார், நான் சொல்லுவேன். அப்போ தெருவில் தூக் சோம்பேறி நீ எவ்வளவு நேரம் படுத்துருப்பாங்க, யார் எந்திரிச்சு அடிக்க போறாங்களான்னு யோசிப்பேன். ஆரம்ப நாட்கள் பேரு மாத்திட்டேன். அவர் சொல்லுவார், நல்லா கவனிங்க, தூக்கத்தை விரும்பினா நம்முடைய வாழ்க்கையில் தரித்திரம். அது படிக்கிற பிள்ளைகளாலும் சரி, மார்க் ரொம்ப வரணும்னு சொல்லிட்டு ராத்திரிலாம் தூங்கினா என்ன வராது? மார்க் வராது. நல்லா எப்பொழுதும் போல தூங்கி எந்திரிச்சிங்கன்னா மார்க் வராது. அதில் தரித்திரமாக தான் இருக்கும். கொஞ்சம் விழித்து படிக்கணும். தூக்கத்தை விரும்பக்கூடாது. தூக்கத்தை விரும்பினால் நாம் தரித்திரமாவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தான் நீதிமொழி 23 திரும்ப வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 23:21. தூக்கம் எதை உடுத்து வைக்குமா? அதுவும் தரித்திரத்தை தான் சொல்லுது. இது வரைக்கும் விரும்பினீங்கன்னா இன்னைக்கு அந்த விருப்பத்தை குள்ள நிறைய பிரிச்சு என்ன செய்யுங்க? சங்காரம் பண்ணுங்கள், பிடியுங்கள். சின்ன காரியம் தான், பெருசு இல்ல. பெரிய காரியம் கிடையாது, சின்ன காரியம் தான். பெரிய பாவம் அல்ல, சின்ன காரியம் தான். நம்முடைய வாழ்க்கையிலே கணிதர முடியாதபடி நமக்கு எடுக்கிறது. தூங்குனா பைபிள் வாசிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைகளை படிச்ச கதை முயலும் ஆமையுமா? முயலும் ஆமையும் ரன்னிங் ரேஸ் ஓடிச்சு. முயல் ரொம்ப ஃபாஸ்டா போறது, ஆமை ரொம்ப மெதுவா போறதுதான். நல்லா ஃபாஸ்டா போச்சு. அந்த முயல் பார்த்துச்சு, திரும்பி ஆமை ரொம்ப தூங்குச்சு. ஒரு குட்டி தூக்கம் போடுவோம் சொல்லி என்ன செய்தாங்க? தூங்குச்சு. கடைசியில் யார் ஜெயிச்சது பாத்தீங்களா? நல்லா தெரியுது உங்களுக்கு. அப்ப தூங்குனா என்ன வருது? தோல்வின்னு வருது. நல்லா ஓடலாம். ஆனா அந்த கொஞ்சம் தூக்கம் முயலுக்கு எதை கொண்டு வந்துருச்சு? திறமை இருக்கு, ஓடக்கூடிய சக்தி இருக்கு, எல்லாமே இருக்கு, முதல்லாம் வந்துச்சு. ஆனா அந்த தூக்கம் தோல்வியை கொண்டு வந்து விட்டது. நல்லா கொஞ்சம் அப்படி இருக்கு, கொஞ்ச நேரம் தூக்கிவிட முயல் நினைச்சிச்சு. அந்த கொஞ்சம் தூக்கம். சில பிள்ளை காலையில் எழுப்புனா சொல்லுவோம் 5 minutes அப்படின்னு. அடுத்தனா திருப்பி ஒரு 5 minutes, திருப்பி எழுப்புனா திருப்பி 5 minutes. அம்மா சொல்ல வண்டி வர்றதுக்கு இன்னும் 5 minutes தான் இருக்கு, கதை முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். வணங்கிச்சா? 5 நிமிஷத்துல, சில நிமிஷங்கள்ல எத்தனையோ காத்தி இழந்திருக்கேன். நான் ஏர்போர்ட்ல பார்த்துருக்கிறேன். நான் கரெக்டா உள்ள கூப்பிடுவோம். அந்த டைம்ல உள்ள போனா கதை முடிச்சு. இதே மதுரை ஏர்போர்ட்ல நின்று அவர் எங்க போனான்னு தெரியுது. சின்ன ஏர்போர்ட், சென்னை, பாம்பே மற்றெல்லாம் பெரிய ஏர்போர்ட், அதோட கூட பரவாயில்ல. இங்கே ஏர்போர்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியல, டோரை க்ளோஸ் பண்ணிட்டான். வந்து கதறினார், திறந்து விடுங்க, ஓடி போய் ஏறிக்கிறேன். ஓடி போய் ஏறலாம், மதுரை ஸ்டேஷன்ல ஓடி போய் ஏறலாம். ஓடி போய் ஏறிக்கிறேன். சாரி சார், நோ, அவ்வளவுதான். அதே போல சென்னையில் பார்த்தேன் ஒரு ஃபாரின் லேடி, அது எங்க போச்சுன்னு தெரியாது. அதுக்கும் டிக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டான். மிக பெரியதான. நான் முதல்ல என்ன வருதோ வரலையோ முதல்ல 1 மணி நேரத்துக்கு முன்னாலே கேட்ல போய் உட்காந்துடும். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு கெஞ்சினாலும் கூத்து அடிக்க முடியாது. சில நிமிஷங்கள் தான். சில நிமிஷத்துல மிஸ் பண்ணா க்ளோஸ் பண்ணா க்ளோஸ் தான். ஒன்ஸ் ஃபார் ஆல் க்ளோஸ். அவ்வளவுதான். இந்த கொஞ்சம் தூக்கம், அந்த கொஞ்சம் சில நிமிஷங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய இழப்பை கொண்டு வந்துடும். இதான் தூக்கத்தை குறித்து நல்லா கவனிக்கும். தூக்கம் கந்தைகளைத்தான் உடுத்து வைக்கும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19:15 வாசிங்க பார்ப்போம். நீதிமொழி 19:15. இந்த தூங்குறது காரணம் என்ன? சோம்பேறித்தனம், சோம்பல், சோம்பேறித்தனம். தூங்கி விட பண்ணுமா? சும்மாவே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? தூக்கம் வரத்தான் செய்யும். பிஸியா நம்மை நாமே பிஸி ஆகிக்கணும். நம்மை நாமே டிசிப்ளின் பண்ணணும். நம்மை நாமே ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நேரம் ரெஸ்ட் எடுப்பது தவறு, ஓய்வு எடுப்பது தவறு அல்ல. தவறுன்னு சொல்லலாம், ஓய்வு எடுப்பது தவறு அல்ல. ஆனால் சும்மா நேரத்தை வீணாய் உட்கார்ந்து தூங்குவது என்பது அது தவறு. அது நம்முடைய வாழ்க்கை கேடு, வேற யாருக்கும் இல்லை. நம்ம தூங்கினா நம்முடைய வாழ்க்கை தான் செய்யும் கெடுத்துக் கொள்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எப்ப அறுப்பு காலத்தில் என்ன செய்யாம
தூங்குகிறேன். அறுவடை நேரத்தில் விவசாயம் தெரியும், அறுவடைக்கு ரெடியா இருக்கிறார். அந்த நேரத்தில் தூக்கம் வந்தா அவ்வளவுதான், ஒண்ணுமில்லாம் போயிடும். இப்படியே சொல்லிக்கொண்டு போகலாம். இன்னொரு வாசத்தோட நீதிமொழி 20 நாள் வாசி பார்ப்போம். அறுப்பிலே கிச்சை கட்டாலும் என்ன செய்ய ஒண்ணுமே கிடையாது. சோம்பேறிக்கு, தூங்குறவனுக்கு, தூங்காம விழும் பொழுது தூங்கிட்டு அறுப்புல பிச்சை கட்டா என்ன செய்ய அதுக்குள்ள நினைச்சதான். ஆனால் அறுப்பு நேரங்களில் கிடைக்கும். அறுப்பு நேரங்களில் நினைச்சுவாங்க. நான் தான் ஸ்கூலில் படிக்கும்போது நான் பார்த்துருக்கு. நான் படிக்கிற இடங்களில் பின்னால் கேப்பக்கதிர் விளையும், கேப்பக்கதிர் போட்டிருப்பாங்க. அப்போ நாங்கள் போய் அறுப்பு இருக்கிற இடத்துல கேப்பை அப்பொழுது ஒரு 10-15 கேப்பையை ஒன்றா கட்டி தூக்கி போடுவாங்க சாப்பிட்றதுக்காக. ஆனால் சோம்பேறிக்கு என்ன கிடைக்காதா? அது கூட கிடைக்காது, அது கூட கிடைக்காது. அறுப்பில் கூட இறங்குறவங்க கூட இறங்க மாட்டோம். அவே அது நமக்கு வேற வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்மை எழுந்து போக பண்ணும் என்பதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயுல வாசிக்கிற மனுஷர்கள் நித்திரை பண்ணும் பொழுது சத்துரு விதையை விதைச்சிட்டு போனான். கலை விதைகளை விதைச்சான். விதைச்சவன் எழுப்பி பார்க்கிறான். எழுப்பி பார்த்தால் பயிரோடு சேர்ந்து களை என்ன செய்யுது? ஏன் அப்படின்னா சத்துரு என்ன செய்றாங்க? தூங்கும் பொழுது களைகளை விதைக்கிறான். இன்னைக்கு நல்லா தூங்கினோம்னா யாரு களை விதைப்பா? பிசாசு தான் களை விதை. அதனால வசனத்தை கேட்கும் போது இங்க உட்காந்துட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்குள்ள வேவசனம் ஆறுது. பிசாசு தான் என்ன செய்வாங்க? கலைகளை உண்டாக்கி அங்க போய் சொல்லுங்க, பாஸ் இப்படியா சொன்னாரு, அப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாருன்னு எதைய போய் செய்யுங்க. உண்மையா கேட்டீங்கன்னா வசனம் உங்க காதல் விழுந்துருக்கும். நல்லா கவனிங்க. கலைகள் வளருது, என்ன சொன்ன தெரியுமா? விட்டுறப்பா, அறுப்பு கலை வரைக்கும் விடு, நல்லா வளரட்டும். ஆனா அறுப்பு இருந்த பிறகு எல்லா கலைகளையும் ஒண்ணு கட்டி எல்லாம் நினைச்சாங்க தீய வைத்தது. மிக பரிதாபம். அவே இது மிக கவனமாய் நாம் காணப்பட வேண்டும். நித்திரை செய்த 2 பேரை சொல்லி, நித்திரை செய்யாத 2 பேரையும் சொல்லி அடுத்த பகுதிக்கு நான் போக போறேன். நியாயாதிபதி புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல கானானின் ராஜா சிசராவை குறித்து நான் வாசிக்கிறோம். இந்த சிசரா தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வருகிற உன்னைத்தான் எல்லாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதி புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல சிசரா கானானின் ராஜாவாக அவன் யுத்தத்துக்கு வருகிறான். தெபோராள் அவள் நியாயம் விசாரிக்கிற நாட்களிலே நடந்த சம்பவத்தை தான் இங்கே எழுதப்படுகிறது. அந்த 2வது வாசிக்கிறோம். சிசரா என்று பெயர் என்று எழுதப்படுகிறது. அவன் ஏராளமான இருப்புரதங்கள் எல்லாவற்றையும் நினைச்சாங்க கொண்டு வந்தான் என்பதாக நான் பார்க்கிறோம். சொல்றான் ராஜா, பாரா சொல்றான், நீ என்னோட கூட வந்தால் போவேன். என்னோட இவன் இஸ்ரேல் ராஜா தெபோராளை பார்த்து சொல்லுகிறேன், நீ வார் சொல்லி. நாம் யுத்தம் முழுமையும் நான் விவரிக்கல. முடிவில் நீங்க பார்த்தீங்கன்னா அவன் ஓடுகிறான். அவன் போன வேளையிலே நாம் 18 வசனத்தை வாசிங்க அப்போ. எதிரி பொழுது ராஜாவின் உள்ளே தப்பித்து ஓடுகிறான். அவன் உள்ளே வரவேற்றால் சமகாலத்தை மூடினாளா. அடுத்து அவன் கேட்டான், குடிக்க எனக்கு என்ன செய்ய, கொஞ்சம் தண்ணீர் தாயின்றான், தாகமாயிருக்கிறேன் நான். அவன் தண்ணிக்கு பதிலாக எதை கொடுக்கிறான்? அப்பா, இவனுக்கு எவ்வளவு பெரிய நல்ல பாலை கொடுத்தான். குடிச்சிட்டு திரும்ப அவனை மூடினான். நல்ல தூக்கம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த வசனத்துல 21 வசனத்துல பின்பகுதியில பாத்தீங்கன்னா ஆயாசமாய் தூங்கினான். எப்படி தூங்கினா? சிலருக்கு உலகத்துல என்ன நடக்குன்னே தெரியாது தூங்கினாங்கன்னா. அந்த மாதிரி தூக்கம், ஆயாசமாய் தூங்கினான். தூக்கம். ராஜா எதிரி நாட்களை இப்ப தப்பிச்சு வர்றா. தன் ஜீவனை பாதுகாக்க எப்படி இருந்திருக்கணும், என்ன செய்திருக்கணும் யோசிச்சு பாருங்க. ஆயாசமாய் தூங்கினானாம். எவ்வளவு பால் கொடுத்தான்னு தெரியல. துருத்தியை திறந்து, இன்னைக்கு இருக்கிற மாதிரி டம்ளர் இல்ல, பெரிய துருத்தி, அவ்வளவு குடிச்சான் பார்த்து. நல்ல தூக்கம். கடைசியில பார்த்தா அவள் ஆணியை எடுத்து நெத்தியில அடிக்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன கிடையாது, சொர்ணியில். நம்ம பார்த்தீங்களா, சிலருக்கு
வீடே தீப்பத்தி எரிஞ்சாலையோ கொரட்டை விட தூக்கிட்டு இருப்பான், ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரி மரித்து போனான். யோசுவான். இது காரணம் என்ன? உடனே அவன் தூக்கம் தான். என்ன காரணம்? தூக்கம். தூக்கம் தான் காரணம். நைட்ல கொஞ்சம் முழிச்சு ஜோம் பண்ணணும். கொஞ்ச நேரம் முடிச்சிருக்காங்கன்னா கொஞ்சம் வயிற்ற கம்மினா போதும். ஒருத்தர் சொன்னார், 4 இட்லி சாப்பிட்றது 2 இட்லி சாப்பிட்டு அந்த 2 இட்லிக்கு தண்ணி குடிச்சா போதும், வயிறு நிறைஞ்சிடும். சிலருக்கு ஏப்பம் முட்டி அங்க ஒரு ஏப்பத்துக்கு 2 ஏப்பம் வந்த பிறகுதான் பிறகு இப்பதான் சரியா இருக்கு, இப்பதான் தூங்கினா காலையில என்ன செய்வோம், எந்திரிப்போம் அப்படின்னு நினைவு. நல்லா கவனிங்க. ஒரு பெரிய ராஜா தூக்கத்தினால தன் ஜீவனையை இழந்து போனான். மிகப்பெரிய ஏன் ஆண்டவர்களுக்கான எனக்கு உங்களுக்கும் இதை மாதிரியாய் கத்தெழுதிட்டு சும்மா எழுதப்பட்ட வேத வசனங்கள்லாம். எதிரியின் பட்டாளத்தில் இருக்கிறான், தன்னை காத்துக்கொள்ள எவ்வளவு ஜாக்கிரதையாய் இவன் காணப்பட்டிருக்க வேண்டும். ஆயாசமாய் தூங்கிவிட்டான். எதை எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம நல்லா கவனிங்க. நம்ம இருக்கிற காலங்கள் மிக கொடிய காலத்தில் வந்துட்டு இருக்கிறோம். நான் திரும்ப திரும்ப சொன்னா பாசனை ஒய்யாம சொல்லான்னு சொல்றீங்க. நீங்க சொல்லாத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த காலத்தை அறிஞ்சோம்னா நிம்மதியா தூக்கம் வராது. ஜெபம் பண்ணும், பைபிள் வாசி. அப்படி இல்லைன்னா உலகத்துல என்ன நடந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. நம்ம கம்பளத்தை பொக்கி இருக்க மூடி தூங்க தான் செய்யும், கனி கொடுக்க முடியாது. அதாவது அதே நியாய புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாம் தெரியும், வாசிக்க வேண்டாம். சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். சிம்சோன் தென்னாடு வடியிலே நித்திரை பண்ணினான். நித்திரை பண்ணும் பொழுது தலையில் இருக்கிற முடிய புறம் என்ன செஞ்சிட்டா, எடுத்துட்டா. சிறுவன் சிறு பிராயம் முதற்கொண்டு நசரேய விரதம் பூண்டு வளர்ந்தவன். நல்ல தூக்கம். மொட்டை அடிச்ச பிறகு கூட தூக்கம் கலையல. மொட்டை அடிச்சு தீர்ந்த பிறகு சிம்சோனே வந்து விட்டார்கள். அவ்வளவுதான். எப்பொழுது போல எல்லாம் லாஸ்ட். நித்திரையின் மூலமாய் தேவன் கொடுத்த பெரிய அபிஷேகத்தை அவன் இழந்து போனான். இவைகள் எனக்கும் உங்களுக்கும் எச்சரிப்பூர்வமாக எழுதப்பட்டுகிறது. 2024 வருஷத்துல தேவனுக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை, அவருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாம் ஆசீர்வாதமாக காணப்படணும்னா கொஞ்சம் தூக்கத்தை என்ன செய்வோம், இருப்போம். தூக்கத்தை கொஞ்சம் நீக்குவது மேன்மை. யாக்கோபு நான் சொன்னா கோலும் கையுமாய் போனேன். அவ்வளவுதான். எப்படி போனானா, கோலும் கையும். இப்படி எப்படி வருகிறேன் சொன்னால் 2 பரிவாரத்தோடு வருகிறேன் என்று சொன்னான். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை லாபான் அவருடைய பிள்ளைகள்லாம் கண்டு பொறாமை அடைய முடியாய் அவன் போனான். ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆதியாகம புத்தகம் 30ஆம் அதிகாரத்திலே அவனே சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். ஆதியாகம புத்தகம் 30ஆம் அதிகாரம் திருப்புங்க. 30ஆம் அதிகாரம் 40ஆம் வசனமா வாசிங்க. அப்போ 40 இருங்க, சாரி. என்ன வசனம்? 40 ரைட். 40 பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும். 31 40 30 40 31 40. இந்த 20 வருஷ காலத்தில் இருந்த பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. தூக்கம் என் கண்ணுக்கு எப்படி இருந்துச்சு? அங்க மாமன் வீட்டுல தூங்கி எந்திரிச்சிருப்பான். ஆனா இருக்கிறத மொட்டை அடிச்சு வெறும் ஆளாத்தான் அடிச்சிருப்பான், அனுப்பியிருப்பான். ஒண்ணுமில்லாம தான் அனுப்பியிருப்பான், ஒண்ணுமில்லாம வந்திருப்பான். ஆனா உன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க நீங்கள். நான் என்ன செய், வெயில்ல இரவுல குளிர் என பட்சித்தது, ஆனால் நித்திரை என் கண்ணுக்கு எப்படி இருந்தது? தூரமா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அது மாத்திரம் ராத்திரி முழுவதும் தூங்காம ஆண்டவரோடு போராடினான். அவனை கத்தர் இஸ்ரவேலை கதைச்சாங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். தேவனை ஆசீர்வதித்தார். ராத்திரி முழுவதும் எல்லாத்தையும் பிந்தி தனித்து வைத்து விட்டு ஆண்டவரோடு நீரனை ஆசீர்வாதத்தோடு நம்ம நினைச்ச மாட்டேன், போக மாட்டேன், இரவு முழுவதும் போராடுகிறான். வேதம் சொல்றது அங்கே அவனை கத்தர் நினைச்சாருங்க ஆசீர்வதித்தார். யாக்கோபின் மூலமாய் உண்டான யோசேப்பு
கனிதரும் திராட்சை செடி என்று எழுதப்படி பார்க்கிறோம். இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றி தேசத்துக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார் என்பதை யோசிப்பார். நித்திரை என் கண்களுக்கு தூரமாகின்றது. தூக்கத்தை விரும்பல. வாலிய பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க எல்லாருக்குமே சேர்த்து சொல்றேன், தூக்கத்தை விரும்பக்கூடாது. தூங்காம இருந்தா உடம்பு என்ன செய்யாது, கெட்டு போகுது. குறிப்பிட்ட நேரம் தூங்கி குறிப்பிட்ட நேரத்தை எந்திரிக்கிறதுனால தவறு அல்ல. அப்படினால கடைசியில் சொல்றேன், தாவீதை குறித்து வாசிக்கும் பொழுது வாழ்க்கையில பல காரியங்கள் 132ஆம் சங்கீதத்திலே அவன் சொன்ன ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். 132ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் என்ன செய்வானா வரவிடுவதில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு, பாருங்க, பெரிய ராஜா என்ன பொறுத்தவனானா, என் கண்ணுக்கு என்ன செய்ய மாட்டேன், நித்திர விட மாட்டேன், என் இணைக்கு உறக்கத்தை விட மாட்டேன். எதுக்காக? முந்தின வசனம் சொல்லுது, 2ஆம் வசனம், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காண மட்டும். ஆண்டவருடைய காரியத்திற்காக ஒரு தீர்மானம் பண்ணுங்களேன். பைபிளை வாசி தீர் மட்டும். ராத்திரி லேட்டா தான் படிக்க போறேன், ஒரு நாளைக்கு 10 அதிகாரத்தை வாசித்த பிறகுதான் தூங்குவேன். தீர்மானம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். நமக்கு பைபிள் எடுத்த உடனே கொட்டாய் வந்த உடனே சிலர் படுத்துடணும். கொட்டாய் வந்துருச்சா தூக்கத்துக்கு அடையாளம், அதனால நினைச்சுவான் படுத்துருவான். சொல்றான், காண வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை ஆசஸ்தா கற்ற வரைக்கும் என் கண்ணுக்கு நித்திரையை நினைச்ச மாட்டேன், வரவிட மாட்டேன். தீர்மானம். உலக காரியத்தில் எவ்வளவு தீர்மானம் பண்றோம், உலக காரியத்தில் எவ்வளவு காரியம் செய்யணும். ஏன் தேவனுடைய காரியத்தை செய்யக்கூடாது? நம்முடைய திராட்சை தோட்டம் அந்த வருஷம் கனி கொடுக்கிற ஒரு ஆண்டாய் மாறட்டும். அல்லேலூயா. கொஞ்சம் தூக்கத்தை கெடுத்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அச்சபத்திலையும் வேத வாசிப்பிலையும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. படிக்கிற பிள்ளைங்க மாமூலா படிக்கிறத விட்டு கொஞ்சம் கூட கொஞ்சம் படிங்க. தூக்கத்தை வெறுத்து படிங்க. உடம்பு கெட்டு போறது. ஆண்டவர் கிருபை தருவார். ஆண்டவர் காம்பன்சேட் பண்ண கத்த உதவி செய்வார். நல்லா 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, மற்றவர்கள் தூங்குறது போல நினைச்சாதீங்க, தூங்காது. யார் தூங்க போட சொல்லக்கூடாது? மற்றவர்கள். பேப்பர்ல எத்தனை மணி நேரம் போறோம் தூங்குறதுக்கு? 8 மணி நேரம், அப்படிதானா? 8 மணி நேரம் பேப்பர்லயே போறோம். 8 மணி நேரம். நம்ம 10 மணி நேரம் தூங்குறோம். அப்ப அவன் 8 மணி நேரம் சொன்னா நம்ம 6 மணி நேரம் தூங்கினா போதும். உங்களுக்கு ஆமா. சிலருக்கு பகல்லையும் ஒரு தூக்கம், ராத்திரிலையும் ஒரு தூக்கம். அது எப்படி நடக்கும் தெரியல. நாட்கள்ல நானும் தூங்கி இருந்தேன்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவர் என்ன பயன்படுத்த அநேக வேகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது, அநேக ஆசமா இருக்க முடியாது. கஷ்டம்தான், இல்லை கடினம். நம்முடைய வேலைகள்லாம் இரவெல்லாம் முடிக்கணும். நேர் படுகிற பாடுகள் தெரியும். கொஞ்சம் கத்தருக்காக இந்த வருஷத்துல கொஞ்சம் தூக்கத்தை வெறுப்போம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். கொஞ்சம் பகல் தூக்கத்தையும் சேர்த்து என்ன செய்வோம்? வெறுப்போம். பகல ரெஸ்ட் எடுக்கும். வயதாகி போச்சு, வயது நிமித்தமாய் இழைப்பாத்தவர்கள் சிலர்லாம் மத்தியானம் கட்டாயம் சாப்பிட்ட உடனே என்ன செய்யும்? நான் சில பாசஸ் மீடி போவேன். மத்தியானம் செமினார் நடக்குது. மத்தியானம் சாப்பிட்ட உடனே அந்த வகுப்பு எடுக்கிறோம். 2 மணிக்கு 1:30 மணிக்கு முடிக்கிற 2 மணி 2:00 திருப்பி ஆரம்பம். தூங்கி பழகி இருந்தேன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்? ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிட்டு வரேன் பாஸ்டர், கொஞ்ச நேரம் செமினாரை ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு என்ன செய்யுங்க நடத்திருப்பேன். இல்லை, நான் அந்த நாட்டில் மதியானம் நான் தூங்க மாட்டேன், தூங்குறாலும் தூக்கப்படுறது இல்லை. அதனால கொஞ்சம் தூக்கம் நம்முடைய வாழ்க்கையில திராட்சை தொடிகள் பலன் கொடுக்காம கெடுத்துரும். தூங்காம ராத்திரி உட்காந்து டிவி பார்க்கறது, செல்போனை பார்க்க குறைங்க. தயவு செய்து வைக்கிறேன், குறைச்சிட்டு பைபிளை படி. இந்த வருஷம் ஆண்டவர் இந்த வாழ்க்கை இந்த வருஷம் இருக்கட்டும் என்று ஆண்டவர் நீட்டி கொடுத்துருக்கிறார். நீங்க வர்ற ஆபத்து திடீர்னு கால கீழே விழுந்துருக்காரு. அதே போல தலையில உடையாம கால் ஆண்டவர் பார்த்து கொண்டார். எந்த நேரத்தில் எது சம்பவிக்க நமக்கு தெரியாது. ஆண்டவர் வருஷத்தை நீட்டி கொடுத்திருக்கிறார். நான் சொன்ன கோடாரியானது வேறறிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை பாதுகாக்கல, தப்பு வைக்கல, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகவே உலக வேலை, உலகத்தின் படிப்பு, உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும்
கத்தருக்காக கொஞ்சம் நேரத்தை சொல்லி சாக்கு போக்கு சொல்லாதீங்க. தூக்கத்தை வெறுத்து கொஞ்சம் தேவனுக்காக செலவழிங்க. அடுத்துள்ளதை கொஞ்சம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சின்ன நாவு என்று எழுதப்படுகிறது. யாக்கோபு நிறுவனம் 3ஆம் அதிகாரத்தையே மையமாய் வைத்து நான் வேகமாக சொல்ல வரும். இதை குறித்து அநேகமா நான் போயிட்டு யாக்கோபு டீச் பண்ணியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். ஆகவே அதிகமாக சொல்ல விரும்புகிறேன். சிறிய நாவு என்று எழுதப்படும் லிட்டில் டங். அது என்ன செய்யுமா? நம்முடைய சரீரம் முழுவதையும் என்ன செய்யும்? அது அழித்துவிடும் என்று எழுதப்பட்டதை வாசிக்கிறோம். அது நெருப்பு என்று எழுதப்பட்டதை வாசிக்கிறோம். நெருப்பு. அதே நான் நீங்களும் மிக கவனமாய் இதில் காணப்படும் ரொம்ப அவசியம். பேசுவதை குறித்து இந்த வருஷத்துல நம்ம எப்படி நாவை பயன்படுத்த போகிறோம்? ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டுமானால் நாவை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேணும். அந்த வசனத்தை யாக்கோபுல சொன்ன பார்த்து வாசிக்கும் போது அது என்ன செய்தால் நாவானது முழு சரீரத்தையும் என்ன செய்யும்? கரைப்படுத்தும். நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்துகிற ஒன்று, ஆயுள் சக்கரத்தை தீ கொளுத்து விடுகிற ஒன்று. அடுத்து வாசிக்கிறோம், அது பொல்லாங்குள்ள ஒன்று. 8ஆம் வசனத்தில் பொல்லாங்குள்ள ஒன்று. அடுத்து சொல்லப்படுது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது. சாவுக்கு தான் நினைச்சுங்க, சாதாரணமான அதை நன்மைக்காய் பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு குறை சொல்ல, குற்றச்சாட்ட, தேவையற்ற காரியம் சொல்ல, அனாவசியமான வார்த்தைகளை சொல்ல பயன்படுத்துவோமானா கணிதர முடியாது. பிரசங்கில வாசிக்கிறோம், உன் வாயின் வார்த்தைகள் என்னவாய் இருக்கட்டும்? சுருக்கமாக இருக்கட்டும். சுருக்கமா. மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக ஆக்குவதற்கு வாய்க்கு இடம் கொடுக்காதே என்று எழுதப்படுகிறது. சொற்களின் மிகுதி இல்லாத பாவம் இல்லாம செய்யாது போகாது. ஸோ யார்கிட்ட என்ன பேசணும் என்பதை சும்மா தானே சொல்றேன், சும்மா பேசுனேன் இல்லை. இந்த ஆண்டு கவனமா இருப்போம். மற்றவர்களை குறித்து குறை, குற்றம் சாட்டுறது, புறங்குறது அடுத்து தீர்மானம் பண்ணும். நமக்கு எல்லாருக்கும் ஒரு பயன்படுத்துகிற ஒரு வருஷம் நான் 8ஆம் வசனத்தில் நாவை அடக்க என்ன செய்யாது. அதனால தான் பேசுறேன். பரிசுத்தாய் கொடுக்கப்பட்டது. பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாவிலே எல்லாவற்றையும் செய்யுங்க பலன் உண்டு. சும்மா இஷ்டத்துக்கு வாயத்தல் பேசுவது ஊழியர்களையும் விசுவாசிகளையும் மற்றவர்களையும் பேசுவதற்கு அல்ல, ஆண்டவரை துதிப்பதற்கு, நற்செய்தியை சொல்லுவதற்கு பயன்படுத்துவோம். அந்த வருஷம் ஒரு கணிதருகிற ஆண்டாய் இந்த ஆண்டு இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது ஒன்றை சற்று விவரமாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. என மிக முக்கியமான ஒரு காரியம், கடைசி நாட்களே நான் சொல்ல வேண்டிய காரியம். ஆக்சுவலா அதை சொல்லி யோசிக்கல. கொஞ்சம் புளித்தமா என்று சொல்லுகிற நேரத்தில் அது நான் கட்டாயம் செய்ய. அந்த உலகத்தை அப்படிப்பட்ட உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் புளித்தமா மா முழுவதும் என்ன செய்யுமா? புளிப்பாக்கிவிடும். பழைய ஏற்பாட்டில் இது மிக முக்கியம். பஸ்கா பண்டிகை என்று ஆண்டவர் பண்டிகை கொண்டாட சொன்னாரு. அதுக்கு அடுத்து புளிப்பில்லாப்ப பண்டிகை என்று ஒரு பண்டிகை இருக்கிறது. 7 நாள் அளவும் அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்ன செய்யணும்? கொண்டாட வேண்டும். அதுல ஆண்டோடைய கண்டிஷன் என்ன தெரியுமா? அவங்களுக்கு எந்த வீட்லையும் கொஞ்சம் கூட என்ன புளிப்பு என்ன செய்ய இருக்கவே கூடாது. நமக்கு தெரியும். நீங்க 1 லிட்டர் பால் வாங்குறீங்க. 1 லிட்டர் பால் வாங்கி அதை என்னவா மாத்துகிறோம்? தயிர். தயிர்னா என்னது? புளிப்பாக்குறோம். என்ன செய்யறோம்? அதை பாலை கடை வைத்ததான் என்னதாங்க தயிர், புளிப்பாக்குகிறோம். அப்ப இந்த புளிப்பாக்குவதற்கு 1 லிட்டர் பாலா இருக்கட்டும், எவ்வளவு உரமோர்னு சொல்லி ஊத்துறீங்க? 1 டம்ளரா? இல்ல, எவ்வளவு? ஆக்சுவலா எல்லார் வீட்லயும் பால் வாங்குவதற்கென்றே தனி பாத்திரத்தை என்ன செய்யறோம்? வைத்திருக்கோம். ஏன்னா வேற பாத்திரத்தில் வாங்கினா என்ன செய்யறோம்? பால் தெரிஞ்சு போயிரு, கெட்டு போயிருது. ஏன்? அந்த புளிப்பு. வேற எதை வச்சு மூடக்கூடாது. 3 நாளே புளிப்பு ஆயிரும். அப்ப ரொம்ப கவனமா இருக்கு. ஏன்னா பாலுக்கு அந்த சக்தி இருக்கிறதே பாருங்க. அது மாத்திரமல்ல, நீங்க உரமரம் ஊத்திட்டு விடிய விடிய உட்காந்து பாருங்க, ஏதாவது தெரியுதா? இல்ல. ஒண்ணு சலனம் இருக்கு. கொதிக்குதா? இல்ல. சத்தம் போடுதா? இல்ல. ஒண்ணுமே இல்ல. ஆனா நேராக காலைல பாக்குறீங்க, இன்னும் கொஞ்சம் வரையணும்ன்றீங்க. கொஞ்சம் நேரம் ஆகி வரும்போது முற்றிலுமா என்ன இதாங்க?
இன்னும் கொஞ்சம் விட்டீங்கன்னா கீழே கொட்டக்கூடிய காடியாய் மாறி. புளிப்பு ரொம்ப என்ன செய்தாங்க, தயிர் என்ற பருவத்தில் பயன்படுத்தலைன்னா அது பிறகு பயன்படுத்த முடியுமா? இல்லை, பயங்கர புளிப்பாயிரும். அப்ப அந்த புளிப்புக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறதே இருக்கும். அதனால ஆண்டவர் சொன்னாரு, உங்க வாழ்க்கையை கெடுப்பது, கனி கொடுக்க முடியாதபடி கெடுப்பது இந்த புளித்தமா கொஞ்சம் புளிப்பு உங்க வாழ்க்கையில முழுமையா என்ன செய்யும், புளிப்பாக்கி விடும். அதுதான் ஆண்டவர் அந்த புளிப்பை குறித்து மிக எச்சரிக்கையாக இருக்கும்படியாய் தேவன் சொன்னார். அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்க வாசிக்க வேண்டாம். லேவியர் 23 முதல்ல அந்த புளிப்பை குறித்து எழுதப்படுகிறதை வாசிக்க முடியும். இனி உபாகமம் 16:10 வாசிங்க. அப்போ சாரி இல்ல, லேவியர் 13ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். பண்டிகை 7 விதமான பண்டிகைகளை குறித்து எழுதப்படுகிறது. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 16:4. உங்கள் எல்லைகளில் எங்கும் 7 நாள் பூரணமா சொல்றார். புளிப்பு எங்க காணப்படக்கூடாதா? என்ன சொல்ற, எல்லையில எங்கேயுமே இருக்க கூடாது. அதைதான் வாசிக்கும் போது யாத்திரா 12 வாசிக்க வேண்டாம். நீங்க நேரம் போறதுனால நான் மற்ற காரியம் சொல்ல வேண்டியது. இந்த புளிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லப்படுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சாரி மத்தேயு 16:6. சாரி மத்தேயு 16:6. மத்தேயு 16:6. இயேசு நோக்கி இப்ப கவனிங்க, ஆண்டவர் இயேசுவோட சீஷத்தை சொல்றாரு, எப்பா பரிசேயர் சதுசேயர் புளித்த மாவை குறித்து என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாயிருங்கள். உடனே அவங்க என்ன நினைச்சாங்களா, நான் அப்பங்களை கொண்டு வராதபடினால அதனால நினைச்சாரு சொல்றார் போல அப்படின்னு யோசித்தாங்க. அடுத்து வாசிக்கிறோம், நல்லா கவனிங்க. 12ஆம் வசனம் வாசிங்க. அப்போ ராங் டாக்டரின், தவறான உபதேசம் என்னதாங்க, புளித்தமா. எது புளித்தமா? சத்தமா சொல்லுங்க. அப்போ தவறான உபதேசம். இன்னைக்கு நாம் வாழ்கிற உலகத்தில் தவறான உபதேசங்கள் போதிக்கப்படுகிறது. உங்க கையில் இருக்கிற செல்போன்ல இருக்கிற யூடியூப்ல எல்லாரும் பேசுகிறார்கள். அப்படிதானா? எத்தனையோ செய்திகள், புது புதுவான காரியங்கள் வருது. சொன்னார், நீ பெரிய பெரிய சபைகள்லாம் கட்டப்படுறதை பார்த்து அநேகர் ஏன் அவசியமானு கேட்கிறாங்க. ஆண்டவர் இயேசு வரப்போற 1000 வருஷ அரசாட்சிக்காக நாங்கள் அவருக்கு கட்டடத்தை கட்டுகிறோம் என்று சொன்னார்கள். தவறான உபதேசம், பைபிள் இல்லை. இப்படி பல பல காரியங்கள். ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் போதும், எவர் சேவ்ட், எப்படினாலும் வாழலாம், எப்படினாலும் செய்யலாம். ஆனால் நீங்க கையில் இருக்கிற செல்போன்ல எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாது அக்கறை கவனமா இருக்கும். உங்களை பக்தி விருத்திக்கு உண்டாக்குற காரியத்தை மாத்திரம் பார்க்கணும். ரொம்ப பேருக்கு என்னன்னா, இந்த 2024 பார்த்துருப்பீங்க, யார் யார் என்ன இந்த வருஷம் என்ன தீர்க்க சொல்றாங்க. ஒருத்தர் சொன்னாராம், எலெக்ஷன்ல யார் ஜெயிக்க போறோம்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆனா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நாங்க சொல்லுவோம். ஆண்டவர் சொன்னது 24 எல்லா வரத்தையும் செய்யும், பஞ்சவரப்பு பட்டி வரும், எல்லா வரத்தையும் செய்யும் தான் சொல்ல போறேன். இதுல ஒன்னத்தான் முக்கியப்படுத்த போறேன். ஒன்ன முக்கியப்படும், ஏன்னா இதை கட்டாயம் நான் சொல்லி ஆக வேண்டும் என்கிற பாரம் எனக்கு உண்டாச்சு. அந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லுவது புளித்தமா என்று இந்த உன்னத பாட்டை சொல்லும் பொழுது அதை பிரிப்படும் போது அதே என் ஞாபகத்தில் வந்தது. நல்ல இஸ்ரவேல்ல 7 விதமான பண்டிகைகளை கட்டாயம் கொள்ள வேண்டும். அது 3 மேஜர் ஃபீஸ்டாக ஆண்டவர் சொன்னார். எல்லா ஆண் மக்களும் பண்டிகை கொண்டாட வேண்டும். இது தொன்று தொட்டு இஸ்ரவேலிலே நடந்து வந்த காரியங்கள் என்பதாக நான் பார்க்கிறோம். இப்பொழுது சாலமோனுடைய குமாரனாகிய ரெகோபயாம் ஆட்சிக்கு வந்தார். ரெகோபயாம் ஆட்சிக்கு வந்த வேளையிலே ஜனங்கள் போய் கேட்கிறார்கள், அதற்கு உடன்படவில்லை. அதனால் பெரிய ஹிஸ்டரியா சொல்லல, நான் வரவேண்டிய காட்டுவாரு. ராஜ்யபாரம் 2ஆய் பிரிந்தது. மேஜரா யெரொபெயாம் என்கிறவருடைய கீழாக இஸ்ரவேல் பிடிக்கப்பட்டு போயிடுச்சு. யூதா அங்கே ரெகோபயாம் கையில் இருந்தது. ரெகோபயாம்
யெரொபெயாம் ரெண்டே மாத்திரை விட. ரெகோபெயாம் வந்து சாலமுடைய குமாரன். யெரொபெயாம் கையிலே கொடுக்கப்பட்டு இஸ்ரேல். அதிகமான ஜனங்கள். இப்ப என்னன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பண்டிகை கொண்டாட வேண்டும். உங்களுக்கு என்ன பழக்கம்? கட்டாயம் என்ன செய்யணும்? பண்டிகை கொண்டாட வேண்டும். ஈவன் பார்த்தான் இந்த பண்டிகை கொண்டாடுவதற்காக எருசலேம் போனாங்கன்னா ஒருவேளை இவங்க மனம் மாறிடுவாங்க. என்ன ஆயிருவாங்க? மனம் மாறி நம்மளை விட்டு என்ன செய்வாங்க? போயிடுவாங்க. போயிட்டா நல்ல பரிதாபம். அதனால பயங்கரமான பிளான் பண்ணோம், பயங்கர திட்டம் செய்து வாசிங்க 1 ராஜாக்களின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே திருப்புங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம், சரி 12ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம். நிதான வாசிங்க, கவனி, எல்லாரும் கவனிக்கணும். நீங்க அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும். இந்த கடைசி நாட்டிலே தவறான உபதேசங்கள் போதிக்கப்பட்டு கல காரியங்களை ஆட்கொள்ளுற காரியங்கள் அறிந்தோ அறியாமலோ நம்ம இருந்திருக்கலாம். இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். 32ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 12:32. யூதாவில் ஆசரிக்கப்படும், நல்லா கவனிங்க, இதுக்கு ஒப்பாக எல்லாம் கொஞ்சம் வாய்தான் சொல்லுங்களேன். அந்த பண்டிகை இல்ல, பண்டிகைக்கு ஒப்பாக, அத போல ஆண்டவர் சொன்ன பண்டிகை போல அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் இவன் தேவனுக்கு பயந்தவன் அல்ல. இவன் ஜனங்களை தவறான வழியில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஜனங்களை தன்வழிப்படுத்த வேண்டும். நான் சொல்லுவேன், அங்க போனா மனம் மாறி அவர்கள் யூதாவோடு சேர்ந்து விட்டால் தனக்கு ஆபத்து வந்துவிடும், தனக்கு வர வேண்டிய மதிப்பு கனம் எல்லாம் போய்விடும். ஆகவே அந்த பண்டிகைக்கு ஒப்பாக ஒரு பண்டிகையும் கொண்டாடி இனி 33 பின்பகுதி வாசிங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு என்ன செய்தான்? தூபம் காட்டினான். நீங்க ராஜாக்களின் புத்தகத்தை வாசிங்கன்னா, யெரொபெயாம் செய்த பாவத்தின்படி, யெரொபெயாம் செய்த பாவத்துல ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தான்? பின்வாங்க பண்ணி போயிட்டான், வழி வாங்க பண்ணிவிட்டான். நல்லா கவனி. இன்றைக்கும் ஊழியர்கள் என்று சொல்லுகிற சிலர் யெரொபெயாமை போல பண்டிகைக்கு ஒப்பான ஒரு பண்டிகை என்று சொல்லி பொங்கலை என்ன செய்யலாம்? கொண்டாடலாம் என்று சொல்லுகிற ஒரு மகா கேடான ஒரு காரியம் தேசத்தில் நடக்கிறது. ரொம்ப ஆதங்கத்தோடு, பாரத்தோடு, அழையோடு நான் சொல்றேன். தேவ ஜனங்களை வழிவிலக பண்ணுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டா அறுவடை பண்டிகையாம். என்ன பண்டிகை? சிலர் வாழ்த்துக்கள் போட்டிருந்தீர்கள், குடும்பமாய் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீர்கள், சிலர் வசனமும் போட்டிருக்காங்க. நம்ம சபையில நான் அழுதேன், பாரத்தோடு நான் சொல்லுகிறேன். யார் உங்களுக்கு பண்டிகை கொண்டாட சொன்னது? பொங்கல் பண்டிகைக்கு வாழ்த்துகள் தெரிவிக்க சொன்னது யார்? யார் சொல்ல சொன்னது? ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள். வசனம் கம்பீரத்தோட இருப்பானா? இன்னொரு தேசத்துல நன்மையான, எனக்கு ரொம்ப பரிதாபம். எங்க இருந்து வசனத்தை பிடிச்சாங்க? சாபம். நான் சொல்ல வேண்டிய காரியத்தை கட்டாயம் சொல்லி ஆக வேண்டும். சில ஊழியர்கள், பெரிய ஊழியர்கள் சொல்லியிருக்கலாம். வேற சொல்லு, யெரொபெயாம் பண்டிகைக்கு ஒப்பான ஒரு பண்டிகையை கொண்டாடும்படி வைத்து ஜனங்களை திசை திருப்பது போல இந்த கடைசி நாட்டில் தவறான உபதேசங்கள் சபையை திசை திருப்பி கொண்டிருக்கிறது. அறுவடை பண்டிகைனா என்ன? அறுவடை பண்டிகைனா ஏன் நீங்க அதை போட்டீங்க தெரியுமா? உங்களுக்கு பைபிள் ஸ்டடிக்கு வரல. பைபிள் ஸ்டடிக்கு வரலாதனால்தான் அவர் அறுவடை பண்டிகை உடனே இது பொங்கல் அறுவடை பண்டிகை, ஆகவே வாழ்த்துக்களை தெரிவிப்போம் தெரிவிச்சிருக்கிறீங்க. நீங்க பொங்க வச்சீங்களான்னு தெரியாது. அறுவடை பண்டிகைனா என்னன்னு சொல்றேன்? நீங்க கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு அதை கற்பிக்க வேண்டும். வேதத்தை போதிக்கிற இந்த சபையில நீங்க இப்படி செஞ்சு எனக்கு உண்மையிலே மகாபெரிய துக்கம், மகாவேதனை. கவனிங்க, 7 பண்டிகையில முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை. 3 பண்டிகை. 1 பஸ்கா பண்டிகை, 2வது புளிப்பிலாப பண்டிகை, 3வது முதற் பலன்களை அசைவாட்டும் பண்டிகை. நான் சொல்றேன், நல்லா நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கிளாரிட்டியா தெளிவு வரும். ஏன்னா நம்ம தெரியாம அறிந்தோ அறியாமலே செய்திருக்கலாம். இனி நீங்க அறிந்துள்ள மாத்திரம் மற்றவர்களுக்கு அதை கற்பித்துக் கொடுக்க வேண்டும் என்கிற
அந்த அடிப்படையோடு தான் இந்த வார்த்தை உங்களோடு நான் பேசுகிறேன். 3 பண்டிகைகள் கட்டாயம் கொண்டாடணும். நான் சொன்னேன் பிடிப்பு இருக்கக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்கள் விவசாய நாடு, ஆகவே கோதுமையை பார்லி அவர்கள் அறுவடை செய்வார்கள். கனிவர்க்கங்கள் ஏராளம் உண்டு. சோ இந்த முதற் பலனை அசைவாட்டும் பண்டிகை என்ற பண்டிகை வந்த மாத்திரத்திலே ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும்? வயல் நிலங்கள் விளைந்திருக்கும். அந்த வயல் நிலம் போய் நல்ல ஒன்று போல இருக்காது, தேர்ச்சி அடைந்த ஒரு பகுதியை அரிக்கட்டை அரித்து கொண்டு வருவான். வந்து தேவ சந்தையிலே அவன் அசைவாட்டுவான். அது என்ன அர்த்தம்னா, மற்ற நிலங்கள் அறுவடைக்கு என்ன செய்தாங்க? ஆயத்தமாகிவிட்டது என்பதற்கு அடையாளம். இதெல்லாம் இயேசுக்கு சுவித்தெல்லாம் இந்த பண்டிகைலாம் இயேசுடைய மரணத்தோடு ஒட்டிய அல்லது அவருடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியங்கள். அவர்கள் எழுத்தின்படி கொண்டாடினார்கள். இஸ்ரவேலாகிய நாம் அதை ஆவிக்குரிய பிரகாரமாக கொண்டாடுகிறோம். அப்ப எல்லா இஸ்ரவேல் ரெடி ஆயிரும். அவர்கள் அந்த நாளில் இருந்து 7 வாரங்கள் எண்ணுவார்கள். பைபிள்ல இந்த பண்டிகை அடுத்துள்ள பண்டிகை பெந்தேகோஸ்தே பண்டிகை. 7 வாரங்கள் எண்ணுவார்கள். அந்த பண்டிகைக்கு வாரங்களின் பண்டிகை என்று ஒரு பேர் உண்டு. இப்ப வாசிங்க லேவி உபாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அப்போ உபாகமம் 16:10. சரி, இனி யாத்ரா 34:22. கோதுமையின் அறுப்பின் முதற் பலனை 7 வாரங்களில் பண்டிகை. ஃபீஸ்ட் ஆஃப் தி வீக்ஸ் 7 வாரங்களில் பண்டிகை. 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாத்ராமா 23 அதே 34:22 வாசி. திருப்பி வாசி 34:22. சரி, நல்லா கவனிங்க. வருஷத்தின் முடிவில் சேர்ப்பு காலப்படி கனிவர்க்கங்களை சேர்க்கணும். இந்த 7ஆம் பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்று என்ன செய்யணும்? அது என்ன பண்டிகை? அறுப்பின் பண்டிகை. அது என்ன பண்ண? அறுவடை பண்டிகை. அது எப்ப வருதுன்னா, நீங்க கொண்டாடணும்னு நினைச்சீங்கன்னா ஈஸ்டருக்கு பிறகு 50வது நாள்ல என்ன செய்யலாம்? கொண்டாடலாம். இப்ப உலகம் என்ன செஞ்சிருக்கு? பொங்கல், தை திருநாளாம். ஆண்டவர் படைச்ச எல்லா நாளும் திருநாள் தான். எல்லா நாட்களும் ஆண்டவர் நல்லது என்று சொன்னார். இதை அறுவடை பண்டிகை என்று இந்த பண்டிகையோட கொண்டு வந்து ஒப்பிட்டு இவர்கள் அறுவடை செய்வதனால அதோடு ஒப்பிட்டு ஆண்டவர் அறுவடை பண்டிகை செய்ய சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம எல்லாரும் வாழ்த்துக்கள். கம்பீரமாய் அறுப்போம், தேசத்தின் விளைச்சலை புசிப்போம். வசனம் நான் சொன்னேன், அறிந்தோ அறியாமல செய்திருக்கலாம். இன்னைக்கு கூட அது முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. நீங்க சொல்றது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா பிரஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொண்டு நடப்போமானால், நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் பயங்கர சாபங்கள் ஏற்பட்டதை பார்க்கிறோம். நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில தேவனுடைய சாபத்தை சம்பாதிக்க கூடாது. ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வசனங்களை பேசுகிற உங்க வாழ்க்கையில வந்து ஒரு பக்கம் துக்கம், பயங்கரமான துக்கம் அடையுது. அடுத்த நேரத்தில் எப்படியா சத்தியத்தை நீங்க விளங்க பண்ண வேண்டும், நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் இருந்தாலும் பரவாயில்ல. என்ன காரணம்? நான் ஒரு நாள் பத்திரிகையில் ஒரு மாசத்தை போன வருஷம் அறுவடை பண்டிகை அப்படின்னு சொல்லி கொண்டாடு. எனக்கு அந்த பத்திரிகை எழுதி போன யோசனை, எக்கடா நான் நம்ம சபையை பாதுகாக்கணும், அவ்வளவுதான். எதோடு எந்த பண்டிகை எந்த பண்டிகையோடு இணைத்து நான் சொன்ன பார்த்தீங்களா, யெரொபெயாம் பண்டிகைக்கு ஒப்பான ஒரு பண்டிகை ஏற்படுத்தி. ஏன்னா பண்டிகை கொண்டாடக்கூடாதுன்னா இப்ப நீங்க ஒருவேளை மறுக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. பண்டிகை கொண்டாடுனா சந்தோஷமா செய்வீங்க. ஆஹா பாஸ் சொல்லிட்டாரு எல்லாம், இதனாலும் பரவாயில்ல. நோ, உங்களை தேவ ராஜ்யத்திற்கு கொண்டு போக வேண்டும், சத்தியத்தில் உங்களை கட்டப்பட வேண்டும். இந்த புளிப்பு கொஞ்சம் வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து என்ன தெரியுமா உங்களுக்கு? அடுத்து தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லுவீங்க. ஏன்னா அது யாரு? நரகாசுரனா? யாரை கொண்டது? பிசாச கொண்ட நாள், அதனால கொண்டாடுவோம். அதை கொண்டாடுவீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாள் வச்சிருப்பீங்க. அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. இன்னும் வரப்போற நாட்டில் செய்ய போறாங்க நிச்சயமா. இன்னைக்கு மீடியா இருப்பது ரொம்ப பயங்கரமான காரியம். ஏன்னா பார்த்த உடனே அவரே சொல்லிட்டாரு, நாங்க என்ன, நாங்களே ஏமாத்திரம். வாசன் யார் சொன்னாலும் சரி, நானானாலும் கேட்கிற நீங்களானாலும் எனக்கு உங்களுக்கு ஒரு நாள் வேத வசனத்துக்கு முன்பதாக நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சற்று கடினமா சொன்னா மன்னிச்சிருங்க, நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். சில ஊழியர்கள் எனக்கு வந்து பார்த்தேன், அவங்க போட்டிருக்கிறாங்க, என்ன அறிவீனமாய் செய்கிற ஒரு காரியம் பார்த்தேன்.
ரொம்ப கஷ்டம். ஏன்னா கடைசி காலத்துல வந்திருக்கிறோம், சத்தியம் புறக்கணித்து போடுற காலத்தில் இருக்கிறோம். இந்த புளிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வருமானால் நம்முடைய முழு வாழ்க்கையும் புளிப்பாக்கிறோம். மாவு புளிச்ச பிறகு ரவையே போன்று ரவை தோசை போட்டுடலாம். நான் வாழ்க்கை புளிச்சு நான் என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. வாழ்க்கை புளிப்பாய் விட்டனால் ஆகாதது என்று தள்ளப்படக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகிரும். பவுல் அதனால பயப்படுறார். நான் ஆகாதவன்னு நினைச்சு விடாது, போய்விடக்கூடாது. கிருபையாய் கர்த்தர் இந்த ஆண்டை கொடுத்திருக்கிறார். கடந்த ஆண்டை எத்தனையோ ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், பயங்கர காரியங்கள் எல்லாத்திலும் கர்த்தர் கொடுத்து இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும் என்று ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த ஆண்ட நானும் நீங்களும் நஷ்டப்படுத்தி விடக்கூடாது, நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. ஆண்டவர் கணிதரத்தக்கதாக சின்ன காரியம் தான், இது சாதாரண காரியமா இருக்கலாம். ஒரு விளையாட்டை ஒரு காரியம் போட்டா என்ன இல்ல, அது கொஞ்சம் பிடிப்பு, அது முழு வாழ்க்கையும் வாழ்க்கையை பாய்த்து விடும். சாபத்துக்கு ஏதுவான காரியங்களை அகற்றும். ஆண்டவர் சொன்னாரு, பிரஜாதியுடைய மார்க்கத்தை என்ன செய்யாதீங்க, கற்றுக்கொள்ளாதீர்கள். ஆண்டவர் சொன்ன தானே கற்றுக் கொடுக்கிறார்கள், ஊழியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இல்ல, வசனம் வசனம் தான், கவனமா இருக்கணும். ஒரு ஊழியரை குறித்து கேள்விப்பட்டேன். அவர் மிக சுயமா இருக்கிறார் என்று சொல்லி சொன்னாங்க. அப்பொழுது அவரை குறித்து இன்னொரு நபர் சில நாட்கள் முன்பாக சொன்னார். ஏன் அப்படி ஆயிட்டாரு சொன்னார். எழுப்புதலுக்கு அதை ஜெபித்தவர். இந்தியாவை படம் வரைந்து ஒவ்வொரு மாநிலமா போட்டு அங்கங்க கொஞ்சம் குப்பை கூலங்களை போட்டு எரித்து இந்தியாவுக்கு எழுப்புதல் வந்ததுன்னு சொன்னாங்க. பைபிளே இல்லை. என்ன பரிதாபமான நிலைமை. அவர் இன்னைக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று என்னோடு சொன்ன ஒரு பாச பேசியிருந்தார். ஊழியக்காரரை பற்றி நான் சொல்லக்கூடாது, ஆனா நீங்க அறிந்திருக்கணும்னு சொல்லுங்க சொல்லுறேன். தேசத்தின் படத்தை வரைஞ்சிட்டு ஏறி அங்க ஏறி இங்க ஏறி அந்த மாநிலம் இந்த மாநிலம் எழுப்புதல் அக்கினி வந்துருச்சான். தவறான காரியம், தவறான வழி ஜனங்களை நடத்துகிற ஒரு காரியம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்கள் அநேகர் வழி போய் போகிற காரியங்கள், அநேகரை என் நாமத்தை கொண்டு என்ன செய்வார்கள், வஞ்சிப்பார்கள். சாதாரண ஆள் மூலம் வர பெரிய பெரிய ஆள் மூலமா தான் தவறான உபதேசங்கள் வரும், வந்திருக்கிறது கடந்த காலங்களில். அவை இந்த பிடிப்பு எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றுவோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். நான் சொன்ன நீங்கள் பாதுகாப்படணும். உங்க தோட்டம் ஆசீர்வாதமாய் மாறணும். நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். உங்க தோட்டத்தை ஆண்டவர் தம்முடைய கனிகளை புசிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை வீணாயிடும். அது வேண்டாம், அந்த இடத்துக்கு போக வேண்டாம். நான் சொல்வது அறிந்தோ அறியாமலோ நாம் செய்திருக்கலாம். சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியத்தை செய்திக்க வேதவஸ்தை புரட்டக்கூடாது. வேதவஸ்தை புரட்ட எனக்கு இந்த யெரொபெயாமை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். எவ்வளவு அழகாய் பண்டிகைக்கு ஒப்பான பண்டிகை வேற ஒன்றும், அதேதான் அதே காரியம் தான் இன்னைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. இல்ல, வசனத்தின் நிறைவேறுதல் பழைய ஏற்பாட்டின் பண்டிகை கொண்டாடும்படியாக இல்ல, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து நிறைவேறலாய் வந்தார். இன்னைக்கு கிறிஸ்துவ கொண்டாடும்படியாக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இனி வரப்போற நாட்டில் எச்சரிக்கையா இருப்போம். உங்களுக்கு சந்தேகம் வந்தா எந்த நேரத்தில் என்கிட்ட கிளாரிஃபை பண்ணணும். ஏன்டா தெரியும் ஆசனமா இருக்க செய்யலாமா, ஓகே, உடைய நன்மைக்காத்தான் இருக்கு. எந்த நேரமும் சத்தியத்தை விளங்கப்படுவதற்கு நானும் ஆயுதமா இருக்கு. தவறுதலாக உங்களுடைய வாழ்க்கையில அவர் சொன்னார் இவர் சொன்னார் சொல்லி காரியங்களை செய்யாதீங்க. புளிப்பு வாழ்க்கை முழுவதும் புளிப்பாக்கி விடும். உங்களுடைய வாழ்க்கை பிரயோஜனப்பட்டா போயிடும். இப்படி வேண்டாம். 3 காரியங்கள். 1, நம்முடைய தூக்கத்தை கொஞ்சம் குறைப்போம், நம்முடைய நாவை கட்டுப்படுத்துவோம், தவறான உபதேசங்களுக்கு சுவை கொடுக்காதபடி நல்ல உபதேசங்களை நாம் கற்றுக்கொள்வோம். தேவனுடைய வார்த்தைகளை நிச்சயமோ கற்றுக்கொள்வோம். அப்போ கர்த்தர் வரும்பொழுது ஒரு எதிர்பார்க்கிற கனிகளை கொடுப்போம். நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. Thank you Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் இந்த கால்வழியிலே தோட்டங்களை கெடுக்கிற குடிநெறிகளையும் சிறுநெறிகளையும் பிடியுங்கள். உங்களுடைய தோட்டம் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் இருக்கட்டும் என்று ஆண்டவர் இந்த ஆண்டை நீட்டி தந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன கடந்த ஜூன் 12ஆம் தேதி ஏற்பட்ட காரியத்தில் நான் அழிந்து போயிருக்க வேண்டும், இல்லாமல் போயிருக்க வேண்டும். God has extended. தேவன் ஆண்டை எனக்கு நீட்டி தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தீமைகள், ஆபத்துக்கள், எத்தனை காரியங்கள் ஆண்டவர் ஆண்டை நமக்கு நீட்டி தந்திருக்கிறார். இதற்காக கனி கொடுக்க முடியா, கனி கொடுக்க முடியாய்.
அந்த ஒரு எண்ணத்தோடு ஒவ்வொரு நாள் நாம் ஆடும். நம்மை ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்வோம். பாதுகாப்பு, தூக்கம் நம்மை கெடுத்து விடாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். நம்முடைய நாவு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து விடாதபடி பாதுகாத்துக் கொள்வோம். பிடித்தமா தவறான உபதேசங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கனி கொடுக்க முடியாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள நம்மை காத்துக் கொள்வோம். கடைசி காலம், தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகரும் வஞ்சிக்கப்படுவார் என்று எழுதப்படுகிறது. அநேகர் வஞ்சிக்கப்பட போறாங்க, இப்பே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வேண்டாம், முடிவு எந்தமும் நாம் நிலைத்திருப்போம். சத்தியத்தின் பாதையிலே கட்டப்படுவோம். அறிந்தோ அறியாமலோ சிலர் வார்த்தையை நம்பி நம்ம செய்திருக்கலாம். ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு தயவுறுத்தவராக இருக்கிறார். நான் இவ்வளவு கண்டிப்போடு சொல்ல காரணம், நீ வரக்கூடிய நாட்களில் நீங்க கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். இப்படி இல்லைன்னா அந்த புளிப்பு ஆண்டவர் சொன்னார், 7 நாள் எராடிகேட் பண்ணி இருக்கல கொஞ்சம் உணரக்கூடாது, இருந்தால் அவன் கல்லெறிந்து கொல்லப்படப்படும் என்று எழுதப்படுகிறது. அது அவ்வளவு கடுமையாய் தேவன் சொல்லி பார்க்கிறோம். உன்ன சின்ன காரியம் தானு சொல்லுவோம், அது முழு வாழ்க்கையும் பாதித்து விடும். ஆசீர்வாதத்துக்கு அல்ல, நாசத்துக்கு நேராக கொண்டு போயிடும். காலையில் எப்படி ஆண்டவரே இப்படி வாழ்க்கை அர்ப்பணிப்போம். இப்படி வாழ்க்கை கணிதரக்கூடிய நம்மள பூவும் பிஞ்சுமா இருக்கு. ஆண்டவரே நான் விரும்பி இருக்கிறோம், இந்த வருஷம் கொடுக்கணும் நாம ஆசைப்பட்டு இருக்கிறோம். ஆனா சிறு நரிகள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானா இது இருக்கு. ஆண்டவரே இதை நான் பிடித்து அதை நான் கட்டுக்குள்ள கொண்டு வர விரும்புகிறேன்ப்பா. அதுக்கு இடம் கொடுக்காதபடியே ஒப்பு கொடுக்குறப்பான்னு சொல்லி எல்லாரையுமாய் ஜோம் பண்ணுவோம். ஓ எல்லா தேவச வாய்ப்பை ஜோம் பண்ணு, தேவசம் ஜோம் பண்ணு. மிக முக்கியமான ஒரு நேரம் இந்த நாள். ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு நாளாய் மாறும். ஓ ஹல்லேலூயா, கர்த்தாவே மக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மைத்துதிக்கிறோமாப்பா. ஹல்லேலூயா, 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 கர்த்தாவே மக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து நாம் கற்றுக்கொண்ட பாடலுடைய ஒரு சந்த மாத்திரம் பாடி முடிப்போம். பலன் ஒன்றும் இல்லப்பா, எனக்கு நீங்க பலன் தாங்க. 2024 வருஷத்துல நான் கனி கொடுக்கணும், என் தோட்டத்தை நான் பாதுகாக்கணும் ஆண்டவரே, பராமரிக்கணும் அப்பா. ஆண்டவரே சின்ன காரியங்கள் இருந்து விலைகளை பாதுகாத்துக் கொள்ள எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. நீங்க பலன் தாப்பா. உண்மையா ஆண்டு சொன்னாரு, என்னால் அன்றி உன்னால ஒன்னும் செய்ய முடியாது சொன்னாரு. ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே எனக்கு பலன் தாங்கப்பா, நான் கனி கொடுக்க விரும்புகிறேன். உங்க சத்துவத்தால் நிறைய ஆண்டவரே. தேவா சத்துவம் 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 சாத்தானை ஜெயிக்க எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. சோதனை வெல்ல எனக்கு உதவி செய்யுங்க. மாய உலகத்தை ஜெயிக்க, மாய உலகம் என்னை குறிப்பாக்குவதற்கு, என்னை பாவத்துக்குள் ஆக்குவதற்கு ரெடியா இருக்க ஆண்டவரே. என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அதெல்லாம் ஜெயிக்க ஆண்டவரே. என்னுடைய சொந்த பலத்தால் அல்லப்பா,
காலவெளிகளுக்கு பலத்தால் நிரப்பும் அப்பா சொல்லி சாத்தானின் தர்மியான நாளுக்காய் ஸ்தோத்திரம். என்னால் அன்றி உங்களால ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. எங்களால ஒன்னும் செய்ய முடியாதப்பா. இந்த கால்வழியில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வருஷம் இருக்கட்டும் என்று எங்க ஜீவனை நீங்க நீட்டி தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. கிருபையாய் இந்த ஆண்டை தந்திருக்கிறீங்க. இந்த வருஷத்துல நாங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர். கனி கொடுக்கிற காரியத்தில் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நீ சொன்ன வார்த்தையின்படி எங்க தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்குது ஆண்டவரே. எனக்கு ஆசை இருக்கு, மக்கா வாழணும், மக்கா ஜீவிக்கணும், கனி கொடுக்கணும்னு ஆசை இருக்கு ஆண்டவரே. ஆனால் அதை கெடுப்பதற்காக, தோட்டத்தை கெடுப்பதற்காக குடிநெறிகளும் சிறுநெறிகளும் இருக்கிறதுன்னு பார்க்கிறோம்ப்பா. 3 காரியங்களை தியானித்தோம். கொஞ்சம் தூக்கம், சின்ன நாவு, கொஞ்சம் புளித்தமா. ஆண்டவரே, நாங்கள் கனி கொடுக்க முடியாதபடி எங்க வாழ்க்கையை கெடுத்துவிடும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி சாபத்துக்கு நேராய் கொண்டு வருவோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். வாழ்க்கையில் நாங்கள் அறியாமல் செய்த தவறுகளானாலும் அறிந்து செய்த காரியமானாலும் தயவாய் கர்த்தர் மன்னியும். வர நாட்களில் எங்கள் தூக்கத்தை நாங்கள் குறைத்து ஜெபிக்க, வேத வாசிக்க நேரத்தில் உதவி, என் நாவுகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து உதவி, எல்லாவற்றுக்கும் மேல் ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள வஞ்சிக்கத்தக்கதாய் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய உலகத்தில் எங்க வாழ்க்கையை தவறான உபதேசங்களுக்கு, வேத வசனத்தின்படி மாறாக எந்த ஒரு பொழிப்பும் எங்க வாழ்க்கையை பிரவேசித்து எங்க வாழ்க்கையை நஷ்டப்பட்டு போகாதபடி, எதிர்பார்க்கிற கனிகளை கொடுக்காதபடி ஜீவிக்காமல் தீர்மானம் பண்ணுகிறேன். பாடுறது போல எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. நீங்கள் பலன் தாரும், எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய சத்துவத்தால் நிரப்பும் அப்பா. இந்த ஆண்டுல விசேஷித்த பலனால் ஒவ்வொரு கர்த்தர் நிரப்பி இந்த ஆண்டு எதிர்பார்க்கிற கனிகளை நாங்கள் கொடுத்து எங்கள் வாழ்க்கையில நீர் எதிர்பார்க்காத காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து
நாமத்தை மேம்படுத்த நாட்களாய் காணப்பட தேவனை உதேசப்படியாய் ஜெபிக்கிறோம். ஊழியர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். பிள்ளைகள் செய்கிற வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து நீர் வழிநடத்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்திலே எல்லா தீமையிலும் கூட பாதுகாத்து சபையை சார்ந்த வெளியிடத்தில் வெளிதேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இரண்டாவது நீரை ஆசீர்வதியும், மாலை ஜெபத்தை ஆசீர்வதியும். கரங்களை ஒவ்வொரு நாளும் கூட உமக்கே நாங்கள் சகல கனத்தை மகிமை துதியையும் இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ரத்தத்தில் மறைந்துள்ளேன், ரத்தத்தில் மறைந்துள்ளேன், பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய பாதலும் பராமரிப்பும் இன்னும் சதாக்கம் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.